அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் ஆன்மீக குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் எனது வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, மனு நீசனில் இருந்து மனு ஈசன் ஆகுக அப்படிங்கிற தலைப்புல பாக்குறோம். நம்மள பொதுவா நம்மள எப்படி சொல்லிக்கிறோம், மனுஷன் அப்படின்னு சொல்ற வழக்கம். மனுஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது மனு மனுஷன் அப்படிங்கிற இந்த பிறப்புல ஒன்றாக நம்மளும் இருக்கோம் இல்லையா. 7 வகையான ஜென்மங்கள் இங்க பிறப்புகள் இருக்கு. அந்த 7 வகையான பிறப்புகளை நம்மளும் ஒரு பிறவியா இருக்கும். அந்த தாவர ஜென்மம், ஊர்வன, தேவர்கள், நீர் வாழ்வன, பறவைகள், விலங்குகள் அப்படிங்கிற ஒரு 7, அப்புறம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 7 பிறப்பு இருக்கு. அப்ப தாவரங்கள் அப்படிங்கிறச்சு அது 19 லட்சம் வகை இருக்கு. ஊர்வன அப்படின்னு பார்த்தா அதுல 15 லட்சம் இருக்கு. தேவர்கள்னா அதுல 11 லட்சம் இது இருக்கு. அப்புறம் நீர்வாழ்வன அப்படின்னா அதுல 10 லட்சம் வகை இருக்கு. பறவைகள் அப்படின்னு சொன்னா அதுலயும் 10 லட்சம் வகை இருக்கு. விலங்குகள்னா 10 லட்சம் இருக்கு. மனிதர்கள் 9 லட்சம் வகை பிரிவினரா நம்ம இருக்கோம். இப்ப இந்த 7 வகையான பிறப்பும் இதனோட அடிப்படையில வருது அப்படின்னா 4 வகையான தோற்றத்துல வருது. அதாவது முட்டையில தோன்றது, இந்த பறவைகள் போன்ற விஷயம், பாம்பு, பறவைகள், பலி போன்றனாலாம் இதுல வருது. முட்டையில வருது. வேர்வையில வருதுன்னா அந்த பாக்டீரியா, அந்த சின்ன சின்ன உயிரினம், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள்லாம் வேர்வையில உண்டாகி வருது. அப்புறம் வேர்கள்ல உண்டாருது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மரம், செடி, கொடியெல்லாம் வேர்கள்ல உண்டாருது. இந்த கருப்பையில தோன்றுவது அப்படிங்கிறதுலாம் இந்த மனித இனமும் ஒன்றாக இருக்கு இல்லையா. கருப்பையில தோன்றும் போது இனமாக நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். இப்ப இது மனுஷன் அப்படின்னு நம்மள சொல்றாங்க. இப்ப மனுஷன்னா மனு கூட்டல் ஈசன் அப்படின்னாலும் மனுஷன் வருது, மனு கூட்டல் ஈசன்னாலும் மனுஷன் வருது. ஆனா இப்ப நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். ஏன் நம்மள மனுஷன் அப்படிங்கிறாங்கன்னா, நமக்கு 6வது அறிவு அப்படின்னு ஒண்ணு இவன் மறைபொருளாக வச்சு அமைச்சிருக்காரு. இந்த 6வது அறிவை எட்டி பிடிக்கணும் நம்ம. அதுதான் நமக்கான கோல். அதை எட்டி பிடிச்சாதான் நம்ம மனுஷனில இருந்து மனு ஈசன் ஆகிறதுக்கு நமக்கு அதுக்கான வழிமுறைகள்லாம் நமக்கு பிரபஞ்சத்தால அளிக்கப்படும். சரியா? அப்ப நம்ம இப்ப எப்படி இருக்கோம், மனு நீசனா இருக்காங்க எல்லாரும். மனு குலத்துல பிறந்த மனிதர்களாகிய நாம் எல்லாருமே என்ன பண்றாங்க, நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா நீசர்களாக இருக்காங்க. ஏன் நீசர்களாக இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த பஞ்ச விகாரங்கள்ல இருக்காங்க. காமம், குரோதம், மதம், லோபம், மோகம் போன்ற பஞ்ச விகாரங்கள்ல மூழ்கி, அசாபசத்துல மூழ்கி, தமனம் போக்குலயே நடந்துக்கண்டு இல்லையா. கோபம், ஆத்திரம், ஒருத்தர் பழி சொல்றது, வெறுப்பு, எல்லா விஷயத்திலையும் எனது என்று தன்னாக எடுத்துக்கொள்றது போன்ற எல்லா விஷயத்திலையும் மூழ்கி இருக்கிறது. நம்ம எப்படி ஆயிடுறோம், நீசர்களாக ஆகிறோம். அப்ப மனு ஈசன ஆகணும் அப்படின்னா மனிதன் அப்படிங்கிறவன் தன நீசனில் இருந்து ஈசனாக ஆக்கிக்கொள்ளணும். அப்ப அதுக்கு மனுஷனுக்கு எப்பயுமே ஆசாபாசங்கள் உண்டு. ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுவாங்க. இந்த ஆசை அடுத்த ஆசை அடுத்த ஆசைன்னு ஒண்ணு வரும். சில ஆசைகள் விட முடியாம தவிச்சுட்டு இருக்கிறதுதான் அந்த மனித பிறப்பு. அப்ப நம்ம ஈசனா ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்ச விகாரங்களையும் விடணும். பஞ்ச விகாரங்களை விட முடியுமா? விட முடியாது. எத்தனையோ பிறவியில இந்த பஞ்சாரங்கள் தான் ஆட்பட்டு நம்ம இன்னைக்கு இந்த நிலையில இருக்கோம். இப்ப நம்மளுடைய குணநலன்களை கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டு நல்ல நல்ல குணநலன்களை நமக்குள்ள நம்ம ஸ்வீகரித்து கொள்ளும் பொழுது இந்த நீசத்தனம் நம்மள விட்டு போயிடும் இல்லையா. அப்ப நல்ல குணங்களை ஸ்வீகரிச்சுக்கணும். அப்ப மனுஷன் ஆரம்பத்துல முதல் அதுக்குதான் என்ன பண்றாங்க, மனிதன் தம் போக்கிலேயே இருந்தான்னா வீணாப்படுவான். அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கும் விதமாக தான் இந்த சமூக அமைப்பு வருது. அப்ப கோயில்கள் போன்றவையெல்லாம் கட்டி வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒருமி தன்னுடைய எண்ணத்தையும் சொல் செயலையும் ஒரு புள்ளியில வைக்க மனிதனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அவனுக்கு பலவாறான எண்ணங்கள் இருக்கு. மிருகங்கள் மாதிரி இல்லாம பல பல வகையான எண்ணங்கள் இருக்கு. அந்த நினைவுகள் அதுல அவன் மூழ்கி போறான். அப்ப அவனை ஒரே ஒன்றில் லைக்க செய்யணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா, கோவில்கள் அப்படின்னு ஒன்று அமைத்து அதுல வேத மந்திரங்களை சொல்லி திருவலைகளை ஏற்படுத்தி
அங்க மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலை நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சிலையை வந்து ஸ்தாபனை பண்றாங்க. அது அந்த சிலை ஸ்தாபனை பண்ணும்போது அந்த சிலைக்கு பற்பல மந்திரங்களை ஓதி அதுக்கு அதுக்கான சக்தியை ஊட்டி அதை வந்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பிரதிஷ்டை பண்ணும்பொழுது என்ன ஆகுறதுன்னா அது வந்து ஒரு எனர்ஜி, ஒரு எனர்ஜைசர் இது மாதிரி பூஸ்டர் ஆட்டம் ஆயிடுறது. அதனால கோவில் அப்படிங்கிறது என்ன ஆகுறதுன்னா நமக்கு ஒரு சக்தி தரும் நிலைப்பாடா இருக்கு. அதாவது எனர்ஜியை கொடுக்கிற ஒரு ஸ்தாபனமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது பக்தி மூடகம் இறைவன் கிடையாதுன்னா நிறைய பேர் பேசுறாங்க. கோவில்ங்கிறது வேஸ்ட் அப்படின்னா நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அது உண்மையில என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஒருமுகத்தன்மையை கொடுத்து நமக்கு உற்சாகத்தை கொடுத்து நமக்கு வந்து சக்தியை பெருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. எப்படி இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து சக்தியை பெருக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு எல்லாம் போடுறாங்க இல்லையா, போயிட்டு அவங்க அந்த தண்டால் பஸ்கி எடுத்துட்டு வராங்க இல்லையா, பணம் கட்டிட்டு. அது மாதிரிதான் நமக்கு கோயில அந்த காலத்துல முன்னொரு காலத்துல ரிஷி முனிவர்கள் சித்தர்கள் போன்றவர்கள்லாம் அமைச்சு தராங்க. ஏன்னா மனிதர்களால ஒரு இடத்துல ஒன்று இருக்க முடிய மாட்டேங்கிறது. அவங்க பல பல விஷயங்கள்ல தேடி போறாங்க. அப்ப ஒரு நாள்ல ஒரு துளி ஏதோ ஒரு துளி மண்துளிகளான அவங்க வந்து தந்து ஒரு இடத்துல ஒன்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்து வந்தாங்க. இந்த பூஜை புனஸ்காரம் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்தாங்க. 108 சொல்லுங்க அப்படின்னாங்க. அம்பா அப்படின்னா 108 நாமாவளிகள், விநாயகருக்குன்னா 108 நாமாவளிகள் இருக்கு இல்லையா, இருக்கு, சான்ஸ்கிரிட் இருக்கு. எதுக்காக அது கொண்டு வராங்க? 108 சொல்லும் பொழுது இந்த ஒருமைப்பட்டு எப்படி பண்ணிருக்கோம், நிலைத்து இருக்கும் அப்படின்னு நமக்காக ஷார்ட்கட்ல கொண்டு வராங்க. எப்படியான எளிமையான நம்மள ஒன்றி போயணும் அப்படிங்கிறதுக்கு அது கொண்டு வராங்க. அது வந்து வீட்டுல இருந்து செய்ய விதமும் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல போய் அதை கேட்கும் பொழுது அந்த மந்திரங்களுக்கான ஒரு தன்மை இருக்கு இல்லையா. இறைவன் வந்து நாதமாகவும் விந்துவாகவும் இருக்கான்னு சொல்றாங்க இல்லையா, ஒளியாகவும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிறச்சு. அந்த ஒளி ரெண்டு எங்க பாக்குறோம், கோவில்ல சன்னிதானத்துல பாக்குறோம் இல்லையா. அப்ப அந்த சன்னிதானத்துல அந்த ஒளி அப்படிங்கிற அந்த லைட்டோட ஒளி அப்படிங்கிற அந்த மந்திர உச்சாடனத்தை நம்ம கேட்கும் பொழுது தீப தூப ஆராதனையோட மந்திரங்களை கேட்கும்போது நம்ம இறைவனை உணர்கிறோம். உணர்கின்ற அந்த ஒரு தருணமாக அமைகிறது. இப்ப அந்த கோவிலுக்கு போறது, மந்திரங்கள் உச்சாடனை பண்றது, பூஜை பண்றது, இது என்ன பண்றது, நம்மளால நீசன் அப்படிங்கிற அந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மனு ஈசனுக்கு நம்ம அழைச்சு செல்லும். இது எப்படி அப்படின்னா பள்ளிக்கு நம்ம செல்லும் போது, ஸ்கூல்ல சேர்க்கும் போது எப்படி சேர்க்கிறாங்க, எல்கேஜி சேர்க்கிறாங்க, யூகேஜி சேர்க்கிறாங்க, கிளாஸஸ் எல்லாம் படிக்கிற மாதிரிதான் இந்த கோவில் வழிபாடு வழிமுறையெல்லாம் நமக்கு பெரியவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 12 பிரதட்சணம் பண்றது, 12 சுத்தமா சாமியை சுத்தி வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி 108 சுத்துறாங்க. அது பேர் பிரதட்சணம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது சில பேர் பாத்தீங்கன்னா கால் அடிய வச்சு அந்த பிரதட்சணம் பண்ணுவாங்க. ஒரு அடியாக எடுத்து வைத்து அப்ப அந்த கவனம் எங்க இருக்கும் அப்படின்னா அங்கு இங்குன்னு சித்தரிக்கிற அந்த கவனம் அந்த கால் அடியிலேயே இருக்கும். தன் கால் எப்படி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கும்போது ஒருமுகத்தன்மை அவருக்கு அந்த அந்த பிரதட்சணம் பண்றவங்களுக்கு, அடிப்பிரதட்சணம் பண்றவங்களுக்கு ஏறுது. அப்ப அவங்களுடைய வேண்டுதல், அவங்க என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து அந்த மனம் என்ன பண்றது, அதை வந்து அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கறது. எப்பயுமே ஒருமுகத்தன்மையோட நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை வேண்டுறோமோ, எதை தொடர்ந்து நம்ம பயணிக்கிறோமோ அது நமக்கானதா ஆகுறது. அதுக்காக இந்த கோவில்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது. புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால கோவில் கிடையாது, இறைவன் கிடையாதுன்னு ஒரு சாரார் சொன்னாலும், ஆனா இது எல்லாமே நம்ம உயர்த்துறதுக்கான நம்ம பண்டைய காலத்தோட எல்லா விதமான வழிமுறையும் மனிதனை மேம்படுத்துறதுக்கு, அதாவது பொருளுக்காக இல்லாம அருள் வழியை எப்படி அவன் முன்னேற்றலாம் கொண்டு மனிதனை எப்படி முன்னேற்றலாம்னா ஒவ்வொரு விஷயமாக நமக்கு எடுத்தாங்க. அதுக்கும் மேம்பட்டு அதுக்கும் கொஞ்சம் உயர்வாக நன்றா அந்த மந்திரம் எல்லாம் பயின்று எல்லாம் பண்ணோம்னா யாகங்கள் முதலியவன செய்யக்கூடிய அப்படி ஒரு விதமும் எடுத்து கொடுத்துருக்காங்க. யாகங்களால என்ன பயன் அப்படின்னா
அது ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சவுண்டா ஒலிய அதிகமா உச்சரிக்கும் பொழுது அந்த அதிர்வலை என்ன பண்றதுன்னா அந்த பிரபஞ்சத்தை நிறையும் பொழுது நம்மளுடைய எண்ணம் அது என்ன நினைக்கிறோம், என்ன ஊர்வமா நினைக்கிறோம், அது நமக்கு எல்லாருக்கும் நடத்தி கொடுக்கப்படுது. நமக்கே தெரியும் இல்லையா, சில அம்மன் கோவில் எல்லாம் வழிபாடு ஆடி மாசம் வழிபாடு வெள்ளிக்கிழமை கையில ஸ்பீக்கர் போட்டுருவாங்க. அப்ப நமக்கே எப்படி இருக்கும், நம்ம வீடே ரொம்ப சுபிக்ஷமா ரொம்ப மங்களகரமா இருக்கிற மாதிரி தோணும். நம்ம தெருவே ஒரு நல்ல அது மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா அந்த மந்திரங்களுக்கு அந்த இறைவனை புகழ்ந்து பாடுற அந்த இதுக்கு அந்த நாதத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் நமக்கு முன்னோர்கள் நமக்கு நம்ம இருந்து ஈசாத்துக்காக எடுத்து கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப இது எல்லாம் ஒரு ஸ்கூலிங் மாதிரி ஆயிடுச்சு. கத்துக்கிறோம், நம்ம எல்லாமே கத்துக்கிறோம், ஒவ்வொன்றாக புரிந்து கொள்றோம். முதல்ல சின்ன குழந்தையாகச்சு அம்மா ஆயிடுச்சு போய் சூடம் காட்டுச்சு கத்துல போட்டுக்க அப்படின்னாங்க. சூடம் காட்டும் போது இறைவனை உணர்கிறோம். அவரை நம்ம ஒளியா உணர்கிறோம். அப்ப மணி அடிப்பாங்க, யாரோ ஒருத்தர் டிங் 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 அப்பதான் சூடம் கட்டுவாங்க. அப்ப அந்த ஒளியையும் மணியோடைய நாதையும் அந்த தீப தூபத்தோடைய அந்த ஒளியையும் இணைத்து பார்க்கும்போது நமக்குள்ள பரவசம் வரும், ஒரு மெய்சிலிர்ப்பு வரும். அப்படியே அப்படியே பார்த்தோன்னே அப்படியே உடம்பெல்லாம் ஆடி வச்சுப்பா சாமி ஐக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தீபம் காட்டின சூடம் காட்டுச்சு. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதா இல்ல உங்களுக்கு கேக்குதுன்னு பார்த்து சொல்லுமா கீதா. ரெண்டுமே சவுண்டும் அம்மா விட்டு விட்டு தான் கேக்குது. என்ன அம்மா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. அம்மா ஒரு நாளுமே நமக்கு அம்மா வணக்கங்கம்மா. அம்மா விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா, பிரேக் ஆகி வருதுங்கம்மா. இல்லம்மா நல்லா எப்படிமா கேக்குறது? விட்டு விட்டு கேக்குறம்மா, டவர் இல்லையா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா. வெளியில போய் பேசு. இப்ப எப்படி பாருக்கு? இப்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. ஹலோ, நல்லா இருக்குமா? அம்மா நல்லா இருக்குமா? கேக்குதுமா? நல்லா இருக்குமா? பேசுங்கம்மா. அப்படியே இப்ப ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறோம். அதான் இப்ப விந்துவாகவும் நாகுவாகவும் நம்ம இறைவனை உணரும் விதமாக ஆலை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம். கோவில் பூஜை இதை புரிஞ்சுட்டு இருக்கோம். அதே இடத்துல திருவிழாக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையை எடுத்து காட்டுற விதமாக. ஏன்னா நம்மளுடைய இதுல எப்பயுமே நெருப்பு தத்துவத்துக்கு நம்ம எப்பயுமே முதலிடம் கொடுக்கறதுனாலதான் தீமிதி செய்யறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யறோம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது மூடமா தெரிஞ்சாலும் நம்ம நெருப்புக்குள்ள நம்ம நெருப்பாக ஆக வேண்டும் அப்படிங்கறதுனா அந்த மூலக்கணல்ல இருந்து நம்ம அப்பதான் நமக்குள்ள அந்த கனல் எழும்பும் போதுதான் இறைவனை நம்ம உணர முடியும், அறிய முடியும், பயக்க முடியும். இதெல்லாம் தான் இங்க நம்ம இதுல ஒன்னொன்னு தேரோட்டம் அப்படிங்கிறதும் அப்படிங்கிறதும் நம்ம மனித உடல் தான். அந்த மனித உடல் உடலுக்குள்ள உட்பொருளாக இறைவன் ஒத்துக்கு இருக்காரு இல்லையா, அமர்ந்து கொண்டிருக்காரு இல்லையா. அந்த உலகத்து வந்தா பல வகையான மனிதர்கள் நம்மள தெருவா பிடிச்சு இழுத்துன்ற மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போயிட்டு எல்லாம் முடிஞ்ச கடைசி இந்த பல பிறவி நம்ம திரும்பி எங்க பண்ணோம்னா எங்கிருந்து தொடங்கினோமோ அங்கேயே சென்று ஒழுக வேண்டும்ங்கிறதான் அந்த நிலைக்கு போய் தேர நிறுத்தி வைக்கிறாங்க. 4 வீதியும் சுத்துறோம் இல்லையா, 4 வீதியும் சுத்திட்டு அங்க போனோம்னா உள்ளுக்குள்ளுக்கு சாமி சிலையை எடுத்து வச்சிருவாங்க. அப்போ இப்ப நீங்க எல்லாரும் முடிச்சுட்ட அப்படின்னா என்ன, உங்களுக்குள்ள இருக்கிற சுவாமி எங்கேருந்து வந்தாரோ அங்கே அவர் சேர்ந்துருவார். இப்ப நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற இறைவன் அவருடைய இடத்துல கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒன்னும் புரிதலுக்கான விஷயமாக தான் இங்க ஒரு உரிகை எடுத்து வைக்கிறாங்க. இப்ப ஈசன் ஆகணும் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த வழிபாடு செய்யணும். சரி, இந்த வழிபாடெல்லாம் பிரச்சனைகள் எப்படியுமே முடியாது. இந்த வழிபாடுகள் பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது. பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னா இந்த பிறவியில நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனைக்கான தீர்வு. அப்ப பிறவியில இறந்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா திரும்பி பிறப்போம் இல்லையா, திரும்பி எகைன் நம்ம என்ன பண்ணுவோம், பிறவி எடுப்போம். கரெக்ட் தானே? அப்ப இந்த பிறவியிலிருந்து நம்ம பிறக்கவே கூடாது அப்படின்னா தானே அடுத்த பிறவி இல்லாம இருக்கும் இல்லையா. இந்த பிறவியிலேருந்து எஸ்கேப் ஆயிடும்.
அப்ப அடுத்த பிறவியும் எடுக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம வந்து அந்த பேரை கொண்டு நிலையில நிறுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற இறைவன் கொண்டு அந்த எங்கேருந்து வந்ததோ அங்க கொண்டு சேர்த்துட்டோம்னா நமக்கு பிறவி கிடையாது. அப்ப நம்ம வந்து இந்த ஈசன் ஆகணும். அப்பதான் நம்ம அந்த ஈசத்துவத்தை புரிஞ்சுக்கொண்டு அந்த இறைவன் எங்க இருந்து வந்தாலும் நம்ம கொண்டு போக முடியும். அப்ப அவரை எப்படி உணர்றது இல்லையா, நமக்குள்ள ஒரு சின்ன ஒளி புள்ளியா இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதை எப்படி நம்ம உணர்றது அப்படிங்கிறதுதான் இங்க. இப்ப இந்த தியானங்கள் மூலமும் யோகம் செய்வதன் மூலமாகவும் தான் நம்ம இறைவனை, தவம் செய்வதன் மூலமாக தான் நம்ம இறைவனை நம்மளே நேருக்கு நேர் உணர முடியும். நம்மளாகவே உணர முடியும். அடுத்தவங்க சொல்லி கேட்கறது வேற, நம்மளே ஃபீல் பண்றது வேற இல்லையா. நான் வந்து மாம்பழம் அப்படி இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், தோல் மெலிசா இருக்கும், அது மாதிரி கிடையாது, நான் சொல்லி ஃபீல் பண்றது வேற. நீனே அந்த மாம்பழத்தை சுவைச்சு பாக்குறது வேற. அட்லீஸ்ட் கையில் எடுத்து முகர்ந்து பார்க்கிறதோ இல்ல அது கண்களால காண்றதோ ஏதோ ஒன்று இல்ல, நீ அதை பார்க்கும்போதுதான் உனக்கு அது புரியும். அப்ப அதே மாதிரிதான் இறைவனை நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த புள்ளியாக, சின்ன சிறு புள்ளியாக, ஒரு ஒளியாக நமக்குள்ள அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த இறைவன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளும் அவரும் சேர்ந்துட்டோம் அப்படி பார்த்துட்டோம்னா அவர் நம்மளோட மிங்கல் ஆயிடுவார், சேர்ந்துருவார். ஆத்மா வந்து பரமாத்மாவோட இணைந்து கொள்ளக்கூடிய தருணம் கிடைக்கும் பொழுது என்னன்னா பிறப்பு இல்லாத பெருநிலை. அப்ப அந்த நிலைக்கு சென்று நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா, ஆரம்பிச்ச இடத்துலயே கொண்டு நம்மள சேர்த்து விடக்கூடிய, சேர்த்து அங்க கொண்டு நம்ம சேரக்கூடிய தருணம் நமக்கு கிடைச்சிருது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்பொழுது நமக்கு பல பல வகையான எண்ணங்கள் என்ன பண்ணலாம் இல்லையா. அப்பதான் சொல்லுவாங்க மருந்து வச்சு குழந்தை நினைக்காதுன்னா நமக்கு அப்பதான் குரங்கு ஞாபகம் வரும். மருந்து பாட்டில் வச்சு டக்குன்னு குரங்கு ஞாபகம் வரும். ஏன்னா சொல்லியிருக்காங்களே. அப்ப தியானம் பண்ணும்போது பற்பல சிந்தனைகள் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை வந்து போனது, நம்ம வேண்டாம், இதெல்லாம் நல்ல விஷயமே இல்லை அப்படின்னு நினைச்சது எல்லாமே வரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா எதுலையுமே நம்ம பயணிக்காம உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்தாதானே அதுல வந்து சுத்தம், அது எம்டி ஆகும். எம்டியான ஒரு பாத்திரத்துல தானே நம்ம நீ எதை வேணா நிரப்போம் இல்லையா. அப்ப அந்த எல்லாம் வெளியில வரட்டும் அப்படிங்கிற விதமா நம்ம காத்திருக்கோம். அப்ப நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணும், அது வந்து உங்களுடைய மூச்சு எங்க ஒடுங்குறதோ அந்த இடத்துல அந்த எண்ணங்கள் ஒடுங்குது. இப்ப மூச்சை நம்ம கவனிச்சுட்டே இருந்தோம். மூச்சை கவனம் அப்படிங்கிற தன்மை வந்து ஆன்மாவோட கவனிக்கிறது அப்படிங்கிறது மனதோட தன்மை கிடையாது, அது ஆன்மாவோடது. அப்ப நம்ம கவனிச்சுட்டே இருக்கும்போது மூச்சு எங்க ஒடுங்கும் அப்படின்னா ஆன்மா அப்படி ஒடுங்கும். அப்ப ஆன்மால ஒடுங்கும் பொழுது எண்ணங்கள் என்ன ஆயிடும், அது ஏதுமற்ற ஒன்றாக ஆகிடும். அப்ப இந்த ஏதுமற்ற தன்மை அதிகரிக்கும் போது மட்டும்தான் மனிதன் வந்து நீசனிலிருந்து ஈசனாக முடியும். இந்த ஏதுமற்ற தன்மை வேணும். இந்த உலகத்துல பல பல விஷயங்கள் இருக்கு, பல கோடி விஷயங்கள் இருக்கு, பல கோடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் இருக்கு. அந்த பல கோடியிலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்ப இந்த ஈசத்துவம் அடைஞ்சு எப்ப இறைவனோட சேர்றது இல்லையா. அப்ப அந்த எல்லாமே எனக்கு தேவையற்றது, நீ மட்டுமே போரும், வேறு ஒண்ணுமே தேவையில்லை அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம மனதை ஒருமுகமாக வைத்து முதல் ஆரம்பத்துல மூச்சை கவனிக்கணும். மூச்சை கவனிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எண்ணங்கள் தானாகவே ஒடுங்குவதை நம்ம பார்ப்போம். அந்த அந்த ஒரு மூச்சு வந்து கொஞ்ச நேரம் பார்த்தா இல்லாத மாதிரி இருக்கும், பயப்படக்கூடாது, ஒண்ணும் கிடையாது. அது என்ன இயற்கை விஷயம். அப்ப வலுக்கட்டமா மூக்கை பிடிச்சிட்டாதான் போகும், இந்த உயிர் போகாது. ஏன்னா அந்த மூச்சு செயல்படாம இருக்க அந்த ஒரு துளி நிமிஷம் தான் நமக்கும் இறைவன் தொடர்பு பெறுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம இந்த இறைநிலை ஈசத்துவத்தை எட்டுறதுக்கு அந்த சிந்தனையற்று இருக்கும் பொழுதுதான், அந்த மூச்சு அற்று இருக்கும் பொழுதுதான் நம்ம இறைவனோட இணைய முடியும். அந்த ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டும் நம்மளுடைய இதுல கணக்கு பண்ணப்பட்டுதான் நம்ம இந்த இறைவனை ஈசத்துவத்துக்கு நம்ம நெருங்க முடியும். ஈசன் ஆகணும் அப்படின்னா நமக்கு அந்த மூச்சற்ற நிலை இருக்கணும். அதனால நம்ம பயப்படவே கூடாது. ஒரு நிலைக்கு மேல பார்த்தா நமக்கு ஒண்ணு மூச்சு உட்சுவாசமா போகும், இல்லைன்னா இடைகளை பிங்கலைன்னு வேறுபாடு இல்லாம சமமாவே 2 முக்குலையும் மூச்சு வரும், 2 முக்குலையும் உள்ள போகும், அப்படி இருக்கும். ஸோ இப்ப இந்த ஆன்மீகத்துக்கு வரும்போது நம்ம இது மாதிரி எதுக்கும் பயப்படாம மூச்சை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். மூச்சை கவனிச்சுட்டே வரும்பொழுது நம்ம கொஞ்சம் நமக்கு தன்னிலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவோம்.
அப்ப அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உட்பொருளான அந்த ஒளி புள்ளிய சிந்திக்கணும். அது அடுத்த முறையாக செய்யணும். கண்டெய்னர்ஸ செய்யணும். செஞ்சுட்டே இருக்கணும். நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு லைட் எரிஞ்சுட்டு இருக்கு. ஒரு டீ லைட் எரியுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து நம்ம கெஸ் பண்ணி தான் திங்க் பண்ணணும். போக போக அந்த அந்த பிரச்சத்தை நம்ம உணருவோம். அதுக்கப்புறம் நமக்கு நம்மளுடைய நிலை உயர அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை வந்து நமக்கு காட்சி தரும். சரியா? அதனால நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ள ஒரு சின்ன லைட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயுமே கண்ணு மூடினா நமக்கு இருள் தானே தெரியும். இந்த மாதிரியே சிந்திச்சு வரும்போது நம்ம கண்ண மூடினா அழகா லைட்டு போட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி பளிச்சுன்னு தன்மை தான் இருக்கும். அப்ப அந்த ஒளியை நம்ம எப்பயுமே அந்த அந்த விளக்கு அந்த லைட்டோட ஒளியை நம்ம எப்பயுமே உணர முடியும். அந்த அதோட வெளிச்சத்தன்மையை நம்ம உணர முடியும். அப்படி பிரகாசத்தை நம்ம உணர்ந்து கொண்டிருக்க முடியும். இப்ப இந்த மாதிரி அந்த நமக்கு தாய்க்குள்ள நெற்றிக்கும் உச்சிக்கும் பிடரிக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒளிய புள்ளியாக நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கோம். ஒரு வருஷம் அப்படியே இருக்கும் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, தலைக்கு மேல சஹஸ்ரதலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரையாக அந்த சக்கரம் அமைஞ்சிருக்கும். சோ அங்க நம்ம கவனம் வைக்கணும். உச்சியில கவனம் வைக்க பழகணும். உச்சியிலேயே கவனம் வச்சுட்டு அந்த உச்சியிலேயே கவனம் வச்சுட்டு வேலை செய்யலாம். உச்சியில கவனம் வச்சுட்டு நம்ம பேசலாம். உச்சியில கவனம் வச்சுட்டு என்ன வேணா செய்யலாம். டிவி கூட பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கவனம் எங்க இருக்கு? உச்சியில தான் இருக்கு. கண்களால பார்க்க போறதுக்கு அது பூர்ண கண்ணு தானே, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம கவனம் எங்க இருக்கணும்னா அங்கதான் இருக்கணும். அப்ப வந்து நாடகமும் எதுவும் நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம கவனம் எங்க இருக்கு? உச்சியில தான். சோ உச்சியில கவனம் வச்சா நிச்சயம் உயர்வு உண்டு. அந்த உச்சியில் சகசிர தலத்திலேயே கவனம் வைக்கணும். சகசிர தலத்திலேயே கவனம் வச்சு ஒரு 1 or 2 இப்படியே பயணப்பட்டு இருந்தா அதுல அந்த உச்சியில ஒரு தாமரை இருக்கு. அந்த தாமரைக்குள்ள ஒளியாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற கவனம் நம்ம வைக்க ஆரம்பிக்கணும். அந்த வச்சுக்கொண்டே நம்ம பயணப்பட்டுட்டே இருக்கணும். அதுலயே சிந்தனை இருக்கணும். எப்பயுமே 24/7 இருக்கணும். இருக்க முடியாது. அப்பப்ப வெளியில வந்துருவோம். திரும்பி கொண்டு கொண்டு உள்ள விட்டுணும். திரும்பி அந்த உச்சியில கவனம் வைக்கணும். இது எப்படி ஈஸி ஆகணும்னா அப்படி இல்லாம அப்படி நம்ம ஆகும்போது நம்மளுடைய குணநலன்கள்ல அந்த மனிதனுக்குள்ள மனிதன் அப்படின்னு இருக்கும்போது ஈசனாக இருக்கும்போது இந்த குணநலன்கள் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள எப்படி அவகுணங்கள் போய் என்ன பண்ணும்னா சுபகுணங்கள் சேர ஆரம்பிக்கும். அப்ப நம்மள்ட்ட அன்பு, கனிவு, கருணை, பணிவு போன்ற எல்லா விஷயமும் வரும். அப்ப அது வரும்போது அந்த குணங்கள் 1, 2 ஒரு 2, 3, 4 வந்துச்சுன்னா மற்ற அனைத்து தெய்வீக குணங்களும் நம்மளோட வந்து இணைஞ்சுக்கும். அப்ப நம்மளால இன்னும் மேல உயர்வு அடைய முடியும். இப்படியே நம்ம சகசிர தளத்திலேயே கவனம் வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல 1.5 சாணுக்கு மேல துவாதசாங்கம்னு ஒரு இருக்கு. அந்த இடத்தை தான் நம்ம வந்து அந்த இடம் திறந்து கொண்டால்தான் நம்ம வந்து இந்த இருந்து நம்ம இருக்கிற அந்த வாழற இந்த பூமி அப்படிங்கிற அந்த உலகத்துல நம்ம இறை உலகத்தோட தொடர்பு வச்சுக்க முடியும். அப்பதான் இறைவனோட நமக்கு தொடர்பு கிடைக்கும். அந்த இறை உலக இறை சக்திகளோட அனைத்து சக்திகளோட தொடர்பு கிடைக்கும். அதனால கவனம் எங்க இருக்கும் அதுக்கப்புறம்னா அந்த 1.5 சாணுக்கு மேல துவாதசாங்கத்துல கவனம் இருக்கும். அது எல்லாமே ஆரம்பத்திலேயே ஏன் அந்த 1.5 சாணுக்கு மேல வச்சுட்டு என்ன அப்படின்னா, எப்படி என்ன பண்ணாலும் இந்த ஒரு படியும் கடந்து வந்தாதான் அது செயல்படும். சரியா? முதல்ல மூச்சு விடணும். மூச்சு தொடங்கி சகசிர தலம் அப்படிங்கிறது கவிழ்நிலை சகசிர தலம் முதல்ல விரியும். அதுக்கப்புறம் அது விரிந்த நிலை சகசிர தலமாக விரியும். அந்த மாதிரி விரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த துவாதசத்தை நம்ம இட முடியும். அப்படின்னா நம்ம கவனமா அந்த 1.5 சாணுக்கு மேலே வைத்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகும், அந்த நமக்கும் இறைவனுக்கும் நடுவே ஒரு கதவு இருக்கு இல்லையா, அந்த பரமபத கதவு இருக்கு இல்லையா, அது திறந்து கொள்ளும். சோ அப்ப அந்த திறந்து கொள்ளும் போதுதான் அடுத்த மேல்நிலை படிகள்னு இருக்கு. சரியா? அதுல நம்ம பயணிக்க முடியும். அதுல நம்ம பயணிச்சு இந்த சகஸ்திர தலத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு 6 தலங்கள் 6 ஆதாரங்கள் இருக்கு. இப்ப இது இத்தனையுமே நம்ம ஒன்று ஒன்றாக நம்ம எண்ணம் சொல் செயல் கரெக்டா இருந்து எப்பொழுதுமே இறைவனுடைய அந்த சிந்தனையால அந்த படைப்போட சிந்தனையால அதோட ஆதாரத்தோட சிந்தனையால நம்ம பயணப்பட்டுட்டே போயிட்டு இருக்கும்போது ஒளியாகி இறைவன் அப்படின்னு நம்ம பயணப்பட்டுட்டே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் அந்த ஒளியான இறைவன் நம்ம அதுக்கு வேல்யூபிளா இருந்தா
தகுதியானவங்களும் ஆயிட்டோமா அப்படின்னு பார்ப்பாங்க, செக் பண்றாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்திகள் நம்மள செக் பண்ணும். இவங்க இதுக்கு வேல்யூபிள் தான் அப்படின்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டு எப்படி போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் போனா எல்லாம் பண்ண சொல்லிட்டு செக் பண்றாங்க இல்லையா, எப்படி எவ்வளவு தூரம் தாண்டி குதிக்கிறாங்க, எவ்வளவு ஹைட் இருக்காங்க, எவ்வளவு வெயிட் இருக்காங்க, எவ்வளவு வெயிட் தூக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு தானே அவங்களுக்கு ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓட சொல்லி செக் பண்ணிட்டு தானே அவங்களுக்கு அந்த போலீஸ் அப்படிங்கிற அந்த ஜாப் தராங்க இல்லையா. அது மாதிரி நம்மளுடைய எல்லா 4 விதத்திலையும் பிரபஞ்ச சக்திகள் கவனித்து கொண்டிருக்கும். ஒரு 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 டப்பா அதுக்குள்ள ஒரு டப்பா அதுக்குள்ள ஒரு டப்பா அதுக்குள்ள ஒரு டப்பான்னு உட்கார்ந்து நம்ம தவறுகள் செய்தாலும் அது வந்து கண்காணிக்கப்படுறது பிரபஞ்ச சக்திகளால. புரியுறதா? ஏன்னா இங்க நமக்கு தான் எல்லாமே மூடி, நமக்கு தான் அது ஒன்றை போட்டு மூடின்னு இருக்கணும். ஆனா பிரபஞ்ச சக்திகள் ஆகிய இறை சக்திகள் எல்லாவற்றையும் தகர்த்து கொண்டு நம்மளை பார்க்கக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப அவங்க நம்மளை கண்காணிக்கிறாங்க, 24/7 கண்காணிக்கிறாங்க. கண்காணிக்கும் போது அவங்களுக்கு வேண்டிய அந்த தகுதி பாட்டுல இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளியான இறைவன் பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் இந்த ஆத்மாவோடு இணைந்து ஒரு சரீர ஒளியாக நமக்கு காட்சி அளிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது மனோன்மணி அப்படின்னு சொல்றாங்க, சுப்பிரமணி அப்படின்னு சொல்றாங்க, கல்கை மணி அப்படிங்கிறாங்க, சிவசக்தி அப்படிங்கிறாங்க. அதை நம்மளால பார்க்க முடியும். அதை காட்டி கொடுக்குறாங்க. அதாவது நானும் நீனும் ஒன்றாயிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்பதான் மனுஷன்ல இருந்து மனு நீசன் மனு ஈசன் ஆகிறோம். ஈசனுக்கான அந்த சாங்ஷன் பண்ணியாச்சு. இனிமே ஈசன் அதுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து உன்னை பாஸ் ஆயிட்ட அந்த ஈசன் எக்ஸாம்லங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈசத்துவம் பெற்றோம் அப்படின்னா நம்ம ஈசனாக தான் இருக்கணும் இல்லையா. எல்லாரையும் ஒன்று போலவே நேசிக்கணும், அன்பு செய்யணும். முதல்ல இந்த பஞ்சவிகாரத்துடனும் அகங்காரத்துடனும் கோபத்தை உடனும் புறம் கூறுதல் உடனும் எல்லாரையுமே ஒன்று போல நேசிக்கணும். நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஆத்மா தான், அவங்களுக்குள்ளும் அந்த இறைவன் செய்யாது இருக்கான். அவன் அவங்க வழியா என்ஜாய் பண்ணணும் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் ஐயாசாமியில அப்துல் கலாம் வரை இத்தனை பேரையும் ஒன்றா நேசிக்கணும். அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வேணும். அனைத்து இனங்களையும் அத்தனை இனத்தையும் ஏற்கணும். கருப்பர் வெள்ளை கொண்ட அந்த பாகுபாடை உடனும் ஒரு பரிகாசிக்க கூடாது இல்லையா. அந்த கருப்பு இனத்தவர வெள்ளை இனத்தவர கருப்பு இனத்தவர பரிகாசிக்க கூடாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற நிலைப்பாட உடனும். உயர்ந்தவர் நீ தாழ்ந்தவர் அப்படிங்கிற நிலைப்பாட உடனும். அது ஜாதியாலோ மதமாலேயோ மொழியாலேயோ இல்ல இனத்தாலேயோ பணத்தாலேயோ இருந்தா நம்ம அது வேறுபாடே பார்க்க கூடாது. அனைவருமே உயிர்கள், எல்லாருமே யாரு இறைவனுடைய துளிகளாக வந்திருக்கோம். இறைவனோட குழந்தைகள், அவருடைய மினியேச்சர் குட்டி இறைவன் தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அப்படிங்கிற அந்த புரிதல்ல நம்ம பயணப்படும் போது அந்த அந்த ஈசனாகக்கூடிய தன்மை நமக்கு அதிகரிக்கிறது. அது எல்லாமே கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வரக்கூடாது, அந்த ஒரு காட்சி கிடைச்சிருச்சு, ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம உடனே தலைகள் நிகழ்வுது அகங்காரம் சொல்லக்கூடாது. எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே இங்கே எல்லாமே எப்படி இருக்கு, பொக்கிஷங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. நம்ம முயற்சி பண்ணணும் இல்லையா. ஒரு மலைக்கு மேல ஒரு நிறைய மாணிக்கம் எல்லாம் கிடைக்குன்னா நம்ம தானே மலை ஏறி போய் மாணிக்கத்தெல்லாம் நம்ம தான் அடைய முடியும் இல்லையா. அப்ப யார் விடாமுயற்சியோடையும் ஒரு தொய்வு இல்லாம வைராகியத்தோடையும் உறுதியோடையும் பயணிக்கிறாங்களோ அவங்க அடையறாங்க. அதே மாதிரி நம்மளும் அடையணும். அந்த மணி போன்ற அந்த ஒன்றை மனோன்மணின்னு கூட சொல்றாங்க. அதை நம்ம அடைய முடியும், அதை நம்ம பார்க்க முடியும். கண்கள் கூசாத ஒரு ஒளி நிறைந்த ஒரு போன்ற ஒரு போல ஜொலிக்க ஒரு மணியாக அது இருக்கும். அந்த மணியை நம்ம பார்க்க முடியும். அது பார்த்ததுக்கு அப்புறம் இடராது இருக்கணும். நிலை பிழடா என்ன ஆகும் சொல்லுவாங்க இல்லையா. சிவனை பார்த்து சிவன் கையால இது வாங்கினாரு, வீணாகினாரு ராவணன் அப்படின்பாங்க. ஆனா அந்த ராவணனுடைய அகம்பாவத்தால அவன் அழிஞ்சிட்டான் இல்லையா. மேலைக்கே சென்று வரக்கூடியவராக இருந்தான்னு சொல்றோம். அது மாதிரி மேமலைக்கு சென்று வரக்கூடியவராக இருந்து தேவனே பத்தவங்களாக இருந்தாலும் நம்ம அந்த நிலையோட அந்த அன்பு கருணை கனிவு அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தையும் கைவிடாது எப்பயுமே அந்த ஒன்றே ஒன்று இறை, மற்ற எதுவுமே எல்லாமே நமக்கு புரியும் இல்லையா. தேவர்களாக இருக்கட்டும்,
தேவதைகளாக இருக்கட்டும் எல்லாருமே பிறந்து பிறப்பால உயர்ந்து தன்னுடைய குணநலத்தால உயர்ந்து வந்தவங்க தான் எல்லாருமே. அதனால அவங்க அழிவு இதெல்லாம் இருக்கக்கூடியதான். அப்ப வந்து அழியாத, என்றுமே அழியாத, எப்போதுமே மாற்றம் இல்லாத, எந்த உருவத்திலுமே அடையாத ஒன்றா இருக்கு அந்த இறைதான் அப்படின்னு புரிஞ்சு கொண்டு அவரையே சிந்திக்கும் பொழுது முதல்ல ஒளியாக சிந்திச்சே வாங்க. அவரே உங்களுக்கு தன்னை பற்றி வெளிப்படுத்தி யார் நீங்க தட்டி கொடுத்து அழகா ஒளியை பற்றி கொண்டு நடக்கும் பொழுது அந்த ஒளியானது உங்களுக்கு என்ன பண்ணும்? கலங்கரை விளக்கமாக வழிகாட்டியாக இருந்து உங்களை கொண்டு அந்த பெருவெளியில இருக்கிற சுத்த வழியில இருக்கிற அந்த ஏதுமற்ற அந்த ஆதியோட உங்களை இணைச்சு விடும். அப்ப மனுஷனானவன் மனுஷனாக இருக்கான், பிறந்து வளர்ந்து பல 1000கணக்கான வருஷத்துல நீசத்தனத்துல இருக்கான். அப்ப அந்த நீசத்தனத்தை தன்னோட குணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம், பண்புகளை மாற்றிக்கொள்வதன் மூலம், உயர்த்தி கொள்வதன் மூலம் அவன் எப்படி ஆகலாம்? ஈசன் ஆக முடியும். அதற்கு அடிப்படையாக அவனுக்கு ஒரு கருவியும் வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் தியானம். தியானம்ங்கிறது சில மணித்துளிகள் செய்யறது, எப்பொழுதுமே இறைவனோட சிந்தனையோட இருக்கிறது. யோகம், தவம்ங்கிறது அழகாக இறைவனை சிந்தித்து ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருப்பது. இதுல எது ஈஸி அப்படின்னா யோகம் தான் ஈஸி. ஏன்னா நம்ம வேலைகள் செய்து கொண்டே இறைவனை சிந்தித்து கொண்டே இருக்க முடியும். ஏன்னா ஒரு சில மணித்துளிகளுக்கு தியானம் செஞ்சிடறோம், அதுக்கு அவரை மறந்து விடக்கூடாது இல்லையா? அப்படி ஒரு ஞாபகம் எப்படி ஒரு சினிமா போயிட்டு வரோம், 3 மணி நேரம் பாக்குறோம், பார்த்துட்டு தியானம் பேசுறோம் இல்லையா? அது மாதிரி தியானம் செய்யும்போது சில துளிகள் கொண்டு செய்யறோம். 1 மணி செய்ய 1/2 மணி 1 மணி செய்யறோம் தியானம்னா, அதோட அதை பற்றியே சிந்தித்து கொண்டு எதையை நினைத்து தியானம் செய்யணும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டே இருக்கிறதுக்கு தான் யோகம். சரியா? அப்படி யோகம் செஞ்சு கொண்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய குணநலன்கள் மாறும். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப ஈஸி தான். 24/7 ஒன்றையே சிக்கிறது அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் வருது. அப்ப அந்த நீசனான மனுஷன் எப்படி பண்றான்? மனு ஈசனாக மாறுகிறான். அது ரொம்ப இயல்பாக ஒண்ணுதான், நம்மளால செய்யக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அந்த உலக விஷயத்துல நம்ம மறந்துடுறோம். ஆனா மறக்காம செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நிச்சயம் வச்சுக்கொண்டு மனு நீசனிலிருந்து மனு ஈசனாக மாறுறதுக்கு தினமும் யோகம் செய்வோம். அந்த தியான சிந்தனையிலேயே 24 மணி நேரம் இந்த யோக நிஷ்டையில இருந்து எல்லா காரியமும் செய்யும் பொழுது எல்லாமே இறை சிந்தனையோட செய்யும்போது அந்த சிந்தனையோட நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகணும்? எதுவுமே தவறும் ஆகாது. யாருமே நம்ம குறை கூறவும் போறதில்லை. ஏன்னா நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த ஒன்று செயல்ல செய்யறோம். பலவாரா சிந்திச்சு செய்யும்போதுதானே தவறுகள் வருது, பதட்டம் வருது. அப்ப அந்த ஒன்று எல்லாரு மேலேயும் நமக்கு அன்பு வரும். உயிர்கள் எல்லா உயிர்களையும் ஒன்று போல நேசிக்கிற தன்மை நமக்கும் வரும். சின்ன சின்ன மண்ணுல இருந்து டைனோசர் வரைக்கும் அன்பு செய்யற, அதுவும் ஒரு உயிரினம் தான் அப்படின்னு புரிஞ்சு அதுக்குமே அன்பு செய்யற தன்மை வரும். அப்ப எல்லா அசையும் செய்யாதனா எல்லாத்தையுமே நம்ம நேசிக்கணும். ஏன்னா எல்லாத்துலயுமே உயிர்த்துவம் உண்டு. மலையானது வளர்கிறது, நமக்கு பழங்களை தருது, நிறைய பொக்கிஷங்களை தருது. அது மாதிரி எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. மண்ணுலதான் நல்ல பயிர்களும் விளையிறது இல்லையா? மரம், மண்ணு போன்ற எல்லாத்துக்குமே, நீர் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படிங்கிறது எல்லாம் உயிர்த்துவமாக தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே நேசிக்கணும். எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள், அவருடைய படைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளும்பொழுது, அந்த படைப்பை நேசிக்கும் போது, அந்த இயற்கையை நேசிக்கும் போது இறைவன் நேசிக்கிறான். யாரு ஒருவன் தன்னோட படைப்பையும் இயற்கையும் வெறுக்கானோ அவர்களும் அந்த இறைவன் வெறுக்கான். புரிஞ்சுக்கணும் இங்க. சோ அதனால இயற்கையை நேசிக்கிறது, ஒரு சின்ன காத்தடிதான் நின்று அதை ரசிச்சு அதுக்கு நன்றி கூறணும். பஸ்ல போறோம், முகத்துல ஜில்லுன்னு காத்தடிக்கிறதுனா இறைவா நன்றி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொன்றாக அந்த இயற்கையை ரசிக்க பழகணும். அப்பதான் இறைவனும் நம்ம ரசிப்பாரு. ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் ரோட்ல விளையாடுறது, கோழி குஞ்சு விளையாடுறது, நாய்க்குட்டி விளையாடுறது, தாயோட நாய்க்குட்டிகள் தன்னுடைய அந்த பாசத்தை வெளிப்படுத்தும். ஆடு ஒரு தாயாடோட குட்டியாடு வெளிப்படுத்தும். இந்த ஒன்னொன்னையும் பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிண்டு இறைவனோட படைப்பையோட உணர்வு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு நம்ம பயணிக்கும் பொழுது இறைவனுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். என்னுடைய படைப்புகளை நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம எப்படி நேசிக்கிறோம், அதே மாதிரியே நேசிக்கிறாங்க இல்ல அப்படி சொல்லி நம்மள அன்பு செலுத்துவாங்க. இதெல்லாம் தான் மனுஷன் மனு
நிலையிலிருந்து மனு ஈஸான ஒரு ஈஸியான ஒரு வழிமுறை. இயற்கையை நேசிக்கிறது. அவங்கள அவங்க இயல்போட ஏத்துக்கணும். ஒருத்தரை நம்ம மாற்ற முயலக்கூடாது. ஏன்னா ஒருத்தரும் 5 விரலும் ஒரு மாதிரி இல்லை இல்லையா? ஒன்னொன்னு ஒரு ஹைட்டுக்கு இருக்கு. ஒன்னொன்னு ஒரு வேலையை செய்யுது. அவன் ஒரு விரல் இல்லாட்டி அந்த ஏதோ ஒரு வேலையை நம்ம செய்ய முடியாம போயிடுறது. 4 விரலால அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க் செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாரையுமே நம்ம மாதிரி மாற்ற முடியக்கூடாது. எல்லாரையும் அவரவர்களுடைய குணநலங்களோட பண்புகளோட ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணநலத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்ப நமக்கு அந்த அஜிடேஷன் இந்த குடும்பத்தை எதிர்க்கிறதோ இல்ல நம்மளுடைய நட்பு வட்டாரத்துல யாரோ ஒருத்தர நம்ம எதிர்க்கிறதோ எல்லாத்தையுமே விட்டுடுவோம். எல்லாருமே அவங்க இயல்புலதான் இருக்காங்க. புரிஞ்சுக்கணும். நம்ம தான் நம்ம வீட்டுல பாதாலே புரியும். நம்ம ஹஸ்பண்டே ஒரே சாப்பாட்டு ஒரே ஸ்கூல்ல தான் சேர்த்திருப்பாங்க அம்மா அப்பாலாம். ஆனா ஒருத்தர் ஒரு மாதிரி தானே இருக்கும். ஒரே அம்மா அப்பா தானே வளர்த்துறாங்க. எப்படி இல்லையா? அது மாதிரிதான் நம்ம ஒரு குடும்பத்திலேயே பல தரப்பட்ட குணங்களோட இருக்கும் அப்படின்னா அந்த உலகங்கிறது எவ்வளவு பெரிய ஒருத்தர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விதமான குடும்பத்துல வளர சூழ்நிலைகள் வேறமா இருக்கும். அப்ப அவங்க ஒரு விதமாக உலகத்தை புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க இயல்பு வேற மாதிரி இருக்கும். எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொண்டு அவங்கவுங்க இயல்போடு அவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த நம்ம அவங்களோட நம்ம இணைந்து பயணிக்கணும். எல்லாமே ஒரு மனுஷனை மனு ஈசனிலிருந்து மனு ஈசனாக உயர்த்தது. ஈசத்துவம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம வாழ்க்கையில செய்யணும். நம்ம என்னதான் வாசி செஞ்சாலும் என்னதான் உயர்த்தி நின்றாலும் அதெல்லாம் செஞ்சாலும் இந்த மாதிரி சின்ன 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 நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. புரிதல்கள் நிறைய வேணும். இந்த உலகத்தை பத்தியும் இறைவனை பத்தியும் படைப்பை பத்தியும். ஏன்னா நமக்கு இந்த எத்தனை உலகம் இங்க இருக்கு, எத்தனை குடும்பம் இருக்கு, அண்டசராசரம் எத்தனை உயிர் இருக்கு, இது பத்தி இந்த உயிருக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த உயிருக்கு ஒரே கவலை தான், நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்க போய் சேர்ந்தோம் அப்படிங்கிறதான் ஆன்மாவோட கவலையா இருக்கணும். புரியுறதா? அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா இறைவனுக்கு ஒப்பாக இருக்கணும். இறைவன் எப்படி இருக்கணும்? தன்னோட படைப்புல எல்லாரையுமே உயர்ந்த நிலையில இருக்கிற தேவர்கள் இருந்து ஆரம்பிச்சு தாழ்ந்த நிலையில தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல மல்லாக கிடந்துட்டு மாது போன்ற புகை போன்ற பழக்கங்கள் இருக்கிறவங்க ஒன்றாக நேசிக்கிறான். அனைவருக்கும் ஒன்றாகவே சூரியன் உதிக்குது, ஒன்றாகவே சந்திரன் உதிக்குது, அனைவருக்கும் ஒன்று போலவே காற்று சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன் அளிக்கப்படுறது. தாவரங்கள் அனைத்து இடத்துலயுமே தான் அல்கி பெருகி இருக்கு. இறைவன் படைப்புல எல்லா இடத்துலயும் நீர்நிலைகள் வச்சிருக்காரு. எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்குறாரு. அப்ப அந்த தன்மையில நம்மளும் யாரையும் ஒன்று போலவே வச்சுக்கும் போதுதான் இறைவனால பிரபஞ்ச சக்திகளால அனைத்து பிரபஞ்ச சக்திகளும் நம்மளை கண்காணிச்சு கொண்டிருக்கு. இந்த வேற்றுமை இல்லாம இருக்கிறது, இருமை இல்லாம இருக்கிறதுனா இதுதான். நான் வேறு, அவங்கெல்லாம் வேறு, நான் உயர்ந்தவங்க, அவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க அப்படின்னு நினைக்காம எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையுமே ஏதோ ஒரு முத்துவம் இருக்கிற மாதிரி எல்லா உயிர்களுக்குமே ஏதோ ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். நம்மளாம் ஒதுக்கி வச்சிருக்கணுமே தெரியல. இதெல்லாம் ஏன் தான் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயிர் இருக்கு இல்லையா, ஒரு மனித உயிர் இருக்கு இல்லையா, நம்ம அந்த குறைவான அறிவு திறன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உள்ள கூட இறைவன் ஒரு ஆற்றலை வச்சுதான் அனுப்புறாரு. அது கவனிச்சு பார்த்து கண்டுபிடிக்கிற தான் அதை வளர்க்குறாங்க. மற்றவங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆற்றலை வைத்துதான் அனுப்புறாருன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும். தெய்வீக குணங்களை நம்ம நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும். அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்த்து கொண்டாதான் மனு ஈசனாக ஆக முடியும். மனுஷன்கிற ஒரே சொல்லுதான். அது மனு நீசனா மனு ஈசனா நம்ம எதுவாக போறோம் அப்படிங்கிற அதுக்கான அந்த அந்த ரிசல்ட் கூட நம்ம கையில தான் இறைவன் கொடுத்துருக்காரு. நீ மனு ஈசனாலும் ஆயிக்கோப்பா, மனு ஈசனாலும் ஆயிக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனு ஈசனாகணுமா நம்ம தான் முறைப்படுத்தி செயல்படுத்தி நம்ம ஆகணும். அதனால மனு ஈசன் ஆகிறதுக்கு அதுக்கான அனைத்து முயற்சிகளையும் செஞ்சு அந்த வழியில நம்ம நடந்து நம்ம உயர்த்திக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இதுடன் நான் முடிச்சுறேன். இந்த வாய்ப்பை எனக்கு பிரபஞ்ச நிறை சக்திகளுக்கு நன்றி. மெய்ப்பொருள் ஆன்மீகத்துக்கு எனது நன்றி. இதனுடன் இணைஞ்சு பயணிக்கிற என்னோட இணைஞ்சு பயணிச்சு இது வரைக்கும் இந்த என்னுடைய வார்த்தைகளை பொறுமையா கேட்டுக்கொண்ட அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும்.
காட் பிளஸ் யூ. ஓம் சாந்தி.